Welcome to Learning Tree channel. We are in the series of learning question framing practice. அதுல இன்னைக்கு day 2 பார்ப்போம். நேத்து ஒரு exercise மாதிரி சொல்லியிருந்தேன். That is open-ended and close-ended questions frame பண்றதுக்கு. அது எக்ஸ்பிரஷன் கொடுக்காம நம்ம நமக்கு எவ்வளவு தெரியுது எவ்வளவு பண்ண முடியுது பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு எக்ஸசைஸ் கொடுத்திருந்தேன். இன்னைக்கு நம்ம அதோட ஆன்சர்ஸை பார்க்கலாம். இதுல எவ்வளவு ரைட்டு கரெக்ட் ராங்கிறதெல்லாம் நமக்கு அது முக்கியம் இல்லை. நம்ம ட்ரை பண்ணோமா அப்படிங்கிற மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஏன்னா இது கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம படிக்க வேண்டிய எக்ஸசைஸ் இது. ஸோ ஜஸ்ட் ஆன்சர்ஸை பார்ப்போம். நமக்கு தெரியுதா, ட்ரை பண்ண முடிஞ்சுதா, எவ்வளவு கரெக்ட் எவ்வளவு தப்பு அப்படிங்கிற மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரியா கோஸ் டு த பார்க் எவ்ரி ஈவினிங் தான் சென்டென்ஸ். இதுல என்ன ஒரு க்ளோஸ்ட் கொஸ்டினும் ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டினும் இதுதான் ஃப்ரேம் பண்ணணும். நம்ம ஆன்சர்ஸை மட்டும் பார்ப்போம். பண்ணி எத்தனை மார்க் ரைட் வாங்கியிருக்கோம், எவ்வளோ இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் வாங்கியிருக்கோம் மட்டும் நம்ம பார்த்தா போதும். இந்த உங்களுக்கு ஸ்லைட்ல பாருங்க. இதுக்கு நான் இன்னைக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோல வரும். இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் மார்க் செக் பண்ண போறோம். எவ்வளவு ரைட்டு எவ்வளவு ராங், நம்மளால பண்ண முடியுதா, நமக்கு இந்த கான்செப்ட் புரியுதாங்கிறத மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த 2 ஸ்லைட்ல இருக்கிற ஆன்சர்ஸையும் நீங்க செக் பண்ணி, நான் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் நான் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். க்ளோஸ் எண்டட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ஓப்பன் எண்டடுக்கும் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இல்ல ஃபர்ஸ்ட் 5 சென்டென்ஸ் இருக்கு, அடுத்த ஸ்லைட்ல அடுத்த 5 சென்டென்சஸ் இருக்கு. இன்னைக்கு அதோட இன்னையில இருந்து ஒரு 2-3 நாள், அடுத்த வீடியோல இருந்து ஒரு 2-3 நாளைக்கு இந்த டாபிக் பத்தி டீட்டெயிலா நம்ம படிக்கலாம். ஸோ நீங்க உங்க நோட்ல இருக்கிற ஆன்சர்ஸை இப்ப நான் காட்டியிருக்கிற ஆன்சர்ஸை விட செக் பண்ணுங்க. க்ளோஸ் கரெக்டா, ஓப்பன் கரெக்டா, கரெக்டா நம்ம கொஸ்டினை ஃபார்ம் பண்ணிருக்கோமா, கொஸ்டின் வேர்ட் தெரியுதா, கொஸ்டின் மார்க் வச்சிருக்கோமா. ஏன்னா கொஸ்டின் மார்க் கட்டாயம் முக்கியம். அதை ஃபுல் ஸ்டாப்ல வைக்க கூடாது. ஸோ ஒரு கொஸ்டினுங்க போது, ஒரு சென்டென்ஸ் ஒரு கொஸ்டினுங்க போது இது எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்புறம் ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்க செக் பண்ணுங்க. காட்டியிருக்கிற ஸ்கிரீன்ல தெரியுற ஆன்சர்ஸை வச்சு கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருக்கோமா, கொஸ்டின் வேர்ட் இதுல ஆக்சிலரி யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் வச்சிருப்போம். மெயின் WH கொஸ்டின்ஸை வச்சும் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத இந்த 10 சென்டென்ஸ்லயும் நீங்க ஆன்சர் செக் பண்ணி மார்க் போட்டு வச்சுக்கோங்க. இல்ல நீங்க எல்லாம் கரெக்ட்னாலும் சரி, இல்ல மார்க்கே இல்லைனாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா அதுவே நல்ல ஒரு ஸ்டெப், ஒரு முயற்சி. நம்ம இந்த அடுத்த வீடியோல இதோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.